கொஞ்சம் பைசன், அதுக்கப்புறம் ஐ திங்க் லைக் இன்னொரு அனிமல் ஒன்று போச்சு, அது என்னன்னே தெரியல. ஐ திங்க் ஃபாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. லைக் நம்ம ஒரு 20-30 டீர் வந்து ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்தோடனே தெரிச்சு ஓடிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டைம் அரௌண்ட் 4:57 ஆகுது. இப்போ நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு முள்ளங்கிரி பீக் போயிட்டுருக்கோம். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நம்ம ரிசார்ட் வந்து ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கனால இங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டர்ஸ் போகணும். நம்ம ஃபாரஸ்ட் ரூட் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பிளான்னா, இங்கேருந்து போய் நம்ம பாஸ் எடுத்துருக்கோம் முள்ளங்கிரி பீக் போகிறதுக்கு. ஸோ லைக் பார்க்கிங்கில் போய் பைக் விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெக் பண்ணிவிட்டு போய் சன்ரைஸ்க்கு கரெக்டாக அங்கே ரீச் ஆகிறது தான் பிளான். நீங்கள் லைக் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வந்து எலிஃபண்ட்டோட வேஸ்ட் இருக்குது. ஸோ லைக் இந்த டைமில் வெளியே வந்தது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா லைக் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், இங்கே வந்து லைக் எலிஃபண்ட்ஸ் வந்து நிறையா இன்னும் லைக் நடமாடுற இடம். அதுவும் லைக் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. நீங்கள் 2 சைட் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற எஸ்டேட் எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எலிஃபண்ட் உள்ளே வரக்கூடாதுன்னு. சன்ரைஸ்க்கு போகிற ரைடு வந்து அட்வென்ச்சர் ரைடாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மேப்பை ஃபாலோ பண்ணி போகலாம். கூகுள் மேப் நம்பி நம்ம ராங் ரூட் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா போக போக ரோடே இல்லை. லைக் ரொம்ப மோசமாக ஆஃப் ரோட் ஆகிட்டே இருந்துச்சு. என்னென்னு நம்ம இப்போது இருக்கிறது வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பத்ரா டைகர் ரிசர்வ் அந்த லிமிட்ஸ் கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து ஐ திங்க் அரௌண்ட் 29 to 33 டைகர்ஸ் இன்னும் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ டைகர்ஸ் கூட நம்ம ஸ்பாட் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர் தான். பட் ஆனால் இங்கே எலிஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் பைசன், அதுக்கப்புறம் லெப்பர்ட், அதெல்லாம் வந்து லைக் நிறையவே இருக்குது. ஸோ எலிஃபண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ போக போக என்னென்னா டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ரோடே இல்லை. இது சுத்தமாக ரெசிடென்ஷியல் ஏரியாவும் இல்லை. இது ஐ திங்க் லைக் ராங் ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். கைஸ், நீங்கள் இந்த மாதிரி ஹில் ஆர் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்து பைக், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பைக்கில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நைட் டைம்ஸ், அதாவது கொஞ்சம் வெளிச்சம் வர வரைக்கும் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோட் ரொம்ப மோசமாக இருக்குது. லைக் அட்வென்ச்சர் ரைட் தான், பட் ஆனால் ஸ்டில் லைக் வெரி ரிஸ்கி. இப்போது ஏதாவது அனிமல் லைக் சப்போஸ் எலிஃபண்ட் முன்னாடி வந்தாலும் நம்மளால் வண்டியை திருப்ப கூட முடியாது. ஏன்னா வந்து லைக் ரூட் ரொம்ப நேரோவாக இருக்குது. தேங்க்ஃபுல்லி இப்போ தான் கொஞ்சம் லைக் ஸ்கை தெரியுது ஆப்போசிட்டில் முன்னாடி. கொஞ்சம் விடிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைக் ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஹோப் வந்திருக்கு. அண்ட் சுத்தமாக நெட்ஒர்க் இல்லை. ஸோ லைக் மேப் வந்து டிவேட் ஆகிட்டே இருக்குது, ஆஃப்லைன் மேப் கூட. கைஸ், ஆக்சுவலி நம்ம இப்போது பிளான் பண்ண மாதிரி முள்ளங்கிரி போல் நம்ம வந்து யூட்டன் போட்டு ரிசார்ட் போயிட்டுருக்கோம். என்னாச்சுன்னா போக போக ரூட் ரொம்ப மோசமாகிடுச்சு. ஸ்டில் யூஸ் பண்ணுற ரூட்டானே தெரியல. ஃபுல்லாக ராக்ஸாக இருந்துச்சு. நம்மளோட ஃபியூல் டேங்க் வேறு லோ பெட்ரோல்னு காட்டிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, நான் கொஞ்சம் அனிமல்ஸும் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் பைசன், அதுக்கப்புறம் ஐ திங்க் லைக் இன்னொரு அனிமல் ஒன்று போச்சு, அது என்னன்னே தெரியல. ஐ திங்க் ஃபாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. லைக் நான் பார்க்கல, அதுக்குள்ளே சடனாக கிராஸ் பண்ணி ஓடிடுச்சு. ஸோ ஐம் நாட் ஷுர் இஃப் இட் இஸ் அ குட் ஐடியா இந்த ரூட்டில் கண்டினியூ பண்ணுறது. ஸோ நான் திருப்பி ரிசார்ட் போயிட்டுருக்கேன். நம்ம மேபி நாளைக்கு கரெக்ட் ரூட் எதுன்னு கேட்டு நம்ம போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அனிமல்ஸ்லாம் வந்து என்னால் வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல. அப்போ நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் நம்ம வர வழியில் இப்போ டீர் பார்த்தோம். ஸோ அதை நான் ஃபோனில் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன், அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 20-30 டீர் வந்து ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்தோடனே தெரிச்சு ஓடிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ரிசார்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்துட்டு நிப்பாட்டி நான் வந்து லோக்கல்ஸ்ட்டு விசாரித்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு ரூட் இருக்குது, நான் அந்த ரூட் வழியாக போயிருக்கணும். இந்த ரூட் வந்து யாருமே நம்ம போன ரூட் வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து லைக் ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட். அங்கே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி
எலிஃபண்ட் லைக் நிறைய நடமாடுற இடம். ஸோ அதனால் நம்ம திருப்பி வந்தது நல்லது தான். அவங்களும் அந்த அந்த ரூட்டில் ஏன் போனீங்க, அது அது ப்ராப்பர் ரூட்டில் ரொம்ப லைக் ரெஸ்கி ரூட் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ லைக் நம்ம திருப்பி இப்போ ரெசார்ட் போயிட்டுருக்கோம், ரெசார்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ நம்மளால் ப்ராப்பராக ரெக்கார்டும் பண்ண முடியல. ஸோ யா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.